என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிட்டீங்க? இந்த கோவப்படுறது எப்படின்னு நான் சின்ன வயசுல இருந்தே பண்ணிட்டு இருந்தாலும் எப்படி கோவப்படுறது கத்துறது நான் வந்து பேசவே மாட்டேன். நான் பேசவே யாருமே கேட்காது. ஸோ நான் கத்தணும் அப்படின்னு வரும்போது எப்படி கத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்காம பண்ணேன். ஏன்னா வந்து இவங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கேன். இவங்க வந்து நார்மல் சீனே வந்து ஃபுல் எமோட் பண்ணி கத்தி அந்த மாதிரி ஃப்ரீயா பண்ணுவாங்க. எனக்கு அது வந்து பண்ண முடியாது. எனக்கு வந்து ஒரு மாதிரி கத்தணுமா நம்ம பேசுறது கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆக்வர்டா இருக்கும். ஆனா இவங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டு அன்னைக்கு அத்தனை ஷார்ட்லயும் நான் கத்துவேன். அது ஒரு நல்ல விஷயம். ஓகே, நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க கூடாது. நம்ம இவ்வளவுதான் கத்தணும், இவ்வளவுதான் நம்ம எக்ஸ்பிரசிவா இருக்கணும்ன்றது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாதுன்றது கத்துக்கிட்டீங்க. கான்ஷியஸ்னஸ் இல்லாம நான் சீன்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணேன். ஓகே, முன்னாடிலாம் நான் அப்படி கிடையாது. முன்னாடிலாம் ரொம்ப கான்ஷியஸ்னஸ் பண்ணி இப்ப நம்ம கருத்துக்கு கேட்கும், நம்ம மத்தவங்களுக்கு இன்டரப்ட் பண்ணுவோம் அப்படிலாம் இருக்கும். ஓகே, ஆனா இவங்க கிட்ட இருந்து அந்த கான்ஷியஸ்னஸ் பிரேக் பண்றது கத்துக்கிட்டீங்க. ஓகே, ஏதாவது ஒரு சீன் அவங்க பண்றப்ப இதை வந்து நான் இவங்க கிட்ட மைன்யூட்டா இந்த விஷயங்கள்லாம் நோட்டீஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கேன். என்னென்ன விஷயங்கள் எந்த சீன்ல அந்த அளவுக்கு ஏதோ இருக்கு. எல்லா சீன்லயே பாருங்க. ஓகே, டயலாக்ஸ் கூட இருக்காதுல்ல. சோ எல்லா சீனுமே அவங்க பண்றதுதான் நான் பார்த்துட்டே இருப்பேன். இம்ப்ளிமெண்ட் பண்ணனும் அப்படின்னா இந்த மூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு சீன்ல வந்து அப்படியே நின்னுட்டே இல்லாம மூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. அது வந்து அந்த சீனுக்கே வந்து இன்னும் நிறைய இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அது நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கு.